அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். தாவேகாவில் சாதி பார்த்து பதவி வழங்கப்படுவதாக புகார் எழுந்திருக்கிறது. தாவேகாவில் சாதி பார்த்து பதவி வழங்குவதாக புகார் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது தொடர்பான மேல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ஜெரி. ஜெரி, வணக்கம். விவரங்களை வழங்கலாம். வணக்கம். ஈரோடு கோபிச்செட்டிப்பாளையம் ஆனந்தகுமார் என்பவர் தமிழக வெற்றி கழகத்தினுடைய நிர்வாகியாக கடந்த 20 ஆண்டுகளாக இருப்பதாக கூறுகிறார். அவர் சமீபத்தில் ஒரு அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். அந்த அறிக்கையில பணபலம் மற்றும் சாதியை காரணம் காட்டி எனக்கான பொறுப்பு மறுக்கப்படுகிறது, இதுபோல் அநீதி உங்களுக்கு உண்மையால் உழைத்தவர்களுக்கு வேறு எந்த மாவட்டத்திலும் நடந்தாமல் தடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் என்று இந்த அறிக்கையில குறிப்பிட்டிருக்கிறார். 25 ஆண்டுகளாக விஜய் ரசிகர் மன்றத்துல தமிழக வெற்றி கழகம் வரை பயணித்த கோபிச்செட்டிப்பாளையம் சட்டமன்ற உறுப்பினராக பயணித்த ஆனந்தகுமார் பணபலம் மற்றும் சமூகத்தை காரணம் காட்டி எனக்கான பொறுப்பு மறுக்கப்பட்டதாக அறிக்கை வாயிலாக தனது ஆதங்கத்தை தெரிவித்திருக்கிறாரு. புதிய அரசியல் கட்சி தொடங்கியதால் இப்போது ஈரோடு மாவட்டம் 3 மாவட்டமாக பிரிக்கப்படுகிறது என்பதால அதில் கோபி மற்றும் பவானி சாகர் ஆகிய 2 தொகுதிகள் ஈரோடு மேற்கு மாவட்டமாக பிரிக்கப்படுறதால மாவட்ட செயலாளர் பொறுப்பு கேட்டு விருப்ப மனு வழங்கியிருக்கிறார் ஆனந்தகுமார். பணபலம் மற்றும் சமூகத்தை காரணம் காட்டி எனக்கான பொறுப்பு மறுக்கப்படுகிறது. இந்த தகவல் 10 நாட்களுக்கு முன்பே எனக்கு தெரிய வந்தால் எனக்கு உழைப்பிற்கான அங்கீகாரம் மாவட்ட செயலாளர் பொறுப்பு வழங்காவிட்டால் கட்சியில் வேறு எந்த பொறுப்பும் வேண்டாம் என்றும் அடிப்படை உறுப்பினராக மட்டுமே இருந்து கொள்கிறேன் என்றும் அந்த கடிதத்தில் குறிப்பிட்டிருக்கிறார். அதே போல இதை விஜயின் பார்வைக்கு கொண்டு சென்றார்களா இல்லையா என்று தெரியவில்லை எனவும், நான் தலைவர் அவர்களுக்கு ஒரு வேண்டுகோள், விருப்ப மனு கொடுத்திருக்கும் போது என்னை அழைத்து நேர்காணல் வைக்காத போதே உங்கள் பார்வைக்கு எனது விருப்ப மனு கடிதமும் கொண்டு வரப்படவில்லையோ என சந்தேகிக்கிறேன். இதுபோல் அநீதி உங்களுக்காக உண்மையாக உழைத்தவர்களுக்கு வேறு எந்த மாவட்டத்திலும் நடந்திராமல் தடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் என்று அறிக்கையில குறிப்பிட்டிருந்தார். இதனுடைய தொடர்ச்சியாக அவரை அதாவது கோபிச்செட்டிப்பாளையம் ஆனந்தகுமாரை தொடர்பு கொண்டு பேசுகையில அவர் அதிர்ச்சிகரமாக சில தகவல்களையும் குறிப்பிடுகிறார். அது முன்னதாகவே அவர் என்னிடம் பேசிய அந்த ஆடியோவில் கேட்கக்கூடும். புசிக்கு ஆதரவாக மாவட்ட செயலாளர்கள் நியமித்திருக்கிறார்கள். அவர்கள் என்ன தவறு செய்தாலும் தலைவர் விஜயின் கவனத்திற்கு கொண்டு செல்வதில்லை எனவும், 10-15 ஆண்டுகளாகவே விஜயை எந்த நிர்வாகியும் சந்திக்க முடியவில்லை எனவும் குற்றம் சாட்டியிருக்கிறார். அதாவது தனிப்பட்ட முறையில் பேசுவதற்கான இடம் கிடைக்கவில்லை என்றும் குறிப்பிட்டிருந்தாரு. கட்சி வளர்ச்சி நிதிக்காக ஒவ்வொரு நகர ஒன்றியத்திற்கும் கிட்டத்தட்ட 19.5 லட்சம் அவர் வசூலித்து கொடுத்ததாகவும், அது இல்லாமல் அதாவது அந்த 19.5 லட்சம் அபிஷியலாக டிடி கட்சியினுடைய வளர்ச்சி நிதிக்காக செல்லுகிறது, அது இல்லாமல் 2-3 லட்சம் பொறுப்புக்காக பணம் கேட்டதாகவும் இந்த குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். இதற்கு முன்னதாக சில நாட்களுக்கு முன்னதாக விழுப்புரம் மாவட்டத்திலும் கூட 15 லட்சம் வரை பொறுப்புக்கு விலை நிர்ணயம் செய்தது கூட நாம் வெளியிட்டிருந்தோம். அதன் தொடர்ச்சியாக இரண்டாவதாக கோபிச்செட்டிப்பாளையம் நிர்வாகி ஆனந்தகுமாரும் இதை அவரே ஒப்புக்கொண்டிருக்கிறார். வசூலிக்க பணத்தில் புசி ஆனந்திற்கு பங்கு கொடுப்பதாகவும் ஆனந்தகுமார் பகிரங்க ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். கட்சி வளர்ச்சி நிதி என்னுடைய நகரத்துக்கு எவ்வளவு கொடுக்க வேண்டும் என அனைத்தையும் நானே தருகிறேன் என்று கூறிய பிறகும் கூட எனக்கு பொறுப்பு மறுக்கப்படுகிறது. அதுக்கான காரணம் என்னவென்றால் சாதிய பாகுபாடே அதுக்கு முக்கிய காரணம் என்றும் அவர் பகிரங்கமாக ஒப்புக்கொண்டிருக்கிறார். இவை அனைத்தையும் புசி ஆனந்த் நாலேஜோட தான் இது நடக்கிறதா என்று கேட்ட பொழுது அவருடைய கவனத்தோடு தான் இவை அனைத்தும் நடக்கிறது என்றும் இந்த குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். சில நாட்களுக்கு முன்பாக தமிழக வெற்றி கழகத்தினுடைய அரசியல் ஆலோசகர் ஜான் ஆரோக்கியசாமியும் கூட ஜாதி பார்த்து பொறுப்பை வழங்கக்கூடாது என்று கூறியிருந்தேன் என்றும் அவர் சொல்லியிருப்பதை தொடர்ச்சியாக நிர்வாகிகளுமே சாதி பார்த்து புசி ஆனந்த் பொறுப்பு வழங்குவதாக ஒப்புக்கொண்டிருக்கிறார்கள். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.